Hello, welcome back to the channel Iyalvathu Karavel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா problem solving. So, இந்த problem solving அப்படிங்கற term நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். Especially நீங்க computer science or IT ஸ்டூடண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா problem solving techniques தெரிஞ்சிருக்கணும். So that நீங்க உங்களுடைய career-க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ சீரிஸ்ல full and full நம்ம problem solving பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல first டைமா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற notification bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. So that எங்களுடைய எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு notify ஆகும். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த problem solving சீரிஸ்ல நம்ம எக்ஸாக்ட்டா என்னெல்லாம் கத்துப்போம் அப்படினா starting from basic input output cycle. So அதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். So that எல்லாருக்குமே ஒரு clear ஐடியா இருக்கும். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் சைக்கிள்னா என்ன அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகி அல்கோரிதம்னா என்ன, நம்மளுடைய ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸை எப்படி அல்கோரிதம் மூலயமா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது, ஸோ இந்த அல்கோரிதமை எப்படி சூடோகோடாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, சூடோகோடுக்கும் கோடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி ஒரு சூடோகோடை ரியல் டைம் கோடிங்காக தட் இஸ் ப்ரோக்ராமிங் கோடிங்காக எப்படி மாற்றுறது, இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் சீரீஸ் உங்களுக்கு எதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நீங்களாக ஒரு அல்கோரிதம் டிஃபைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்விங் சீரீஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராப்ளம் சால்விங் சீரீஸோட எல்லா வீடியோஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் அப்போ தான் நான் ஒவ்வொரு இடத்துல சொல்ல போகிற சின்ன டெக்னிக்ஸ்க்குமே உங்களுக்கு புரியும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது ரொம்ப ஒரு வாஸ்டான கான்செப்ட். அதை சிம்பிளாக நம்மளுடைய லாங்குவேஜில் எந்த அளவுக்கு என்னால் புரிகிற மாதிரி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சிம்பிள் டேர்ம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது என்னென்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது மாதிரி பேசிக்காக இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சைக்கிள், ப்ரோக்ராம்னா என்ன, மிஷின் லாங்குவேஜ் கோட் அப்படின்னா என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன, கம்பைலர்னா என்ன. ஸோ இந்த வீடியோ பேசிக் இன்ட்ரோடக்டரி வீடியோவாக தான் இருக்க போதும். இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். ஸோ இன்புட் அவுட்புட் சைக்கிள் அப்படின்னா என்ன, இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இன்புட் அவுட்புட் சைக்கிள், ஸோ ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்புட், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராசஸ் அண்ட் ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவுட்புட். ஸோ இதுதான் பேசிக் இன்புட் அவுட்புட் சைக்கிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் சைக்கிளை நம்ம ரியல் டைம் ஆக்டிவிட்டி மூலயமா யோசிச்சு பார்க்கலாம். ஒரு ஏடிஎம் சென்டருக்கு போகிறீங்க, நீங்கள் ஏடிஎம்க்கு போயிட்டு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய கார்டு இன்சர்ட் பண்ணுவீங்க இல்லையா, உங்களுடைய கார்டு தான் இன்புட். ஸோ அந்த கார்டு ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட எதர் வித்ட்ரா பண்ணுமா டெபாசிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுடைய கார்டு தான் இன்புட்டாக இருக்க போகுது. அந்த கார்டை நீங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கார்டு கரெக்டாக ப்ராசஸ் ஆகி உங்களுடைய என் ஸ்க்ரீனில் ரெண்டு ஆப்ரேஷன் கேட்கும் இல்லையா வரும், நீங்கள் வித்ட்ரா பண்ணணுமா இல்லை டெபாசிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்க்ரீனில் நமக்கு ஒரு அவுட்புட் வருது இல்லையா, ஸ்க்ரீனில் இல்லை. ஸோ நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தாலுமே சரி, ஸோ என் ரிசல்ட்டு தான் நம்ம அவுட்புட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த என் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில நடக்கிற ஆப்ரேஷனை தான் நம்ம இங்கே ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்புட் அப்படின்றது என்னன்னா நம்ம ஃபீட் பண்ண போகிற டேட்டா. ஸோ ஏடிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஏடிஎம் கார்டு தட் இஸ் டெபிட் கார்டு தான் நம்மளுடைய இன்புட்டாக இருக்க போது. அதில் வரப்போகிற அமௌண்ட் நமக்கு அவுட்புட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் நம்ம கிட்ட கேட்க போகிற இன்ஃபர்மேஷனை நம்ம அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் இன்புட் அவுட்புட் சைக்கிள். இதே மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயுமே நடக்கும். எந்த ஒரு ப்ரோக்ராமிங்காக எடுத்துக்கிட்டாலுமே இந்த பேசிக் இன்புட் அவுட்புட் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நமக்கு நடக்கும். ஸோ இதுதான் இன்புட் அவுட்புட் சைக்கிள். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன, ஸோ ப்ரோக்ராமை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது என்னன்னா அகெயின் ஏடிஎம்ஏ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏடிஎம் மெஷினோட ஒர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்து உங்ககிட்டேருந்து கார்டை அக்செப்ட் பண்ணிக்கும். கார்டை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணுமா நீங்கள் டெபாசிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷனில் எதர் நம்ம வித்ட்ரா கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டெபாசிட் கொடுக்கலாம். ஸோ இந்த வித்ட்ராவா டெபாசிட்டா அப்படின்ற கொஷினுக்கான ஆன்சர்
இன்னொரு இன்புட்டாக இருக்க போகுது. ஸோ செகண்ட் இன்புட் வித்ட்ரா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் இன்புட் என்னன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட் தேர்ட் இன்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வரும் இல்லையா, பின் நம்பர் இதெல்லாமே ப்ரொசீட் பண்ணி முடிச்சதும் ஃபைனலாக நமக்கு கிடைக்க போகிறது நம்மளுடைய ஸ்பெசிஃபைடு அமௌண்ட். அதுதான் நமக்கு இங்கே அவுட்புட். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது கார்டை இன்சர்ட் பண்ணுறது, செகண்ட் ஸ்டெப் வித்ட்ராவாஸ் டெபாசிட்டான்றது செலக்ட் பண்ணுறது, தேர்ட் ஸ்டெப் அமௌண்ட் ஆஃப் மணி எவ்வளோ அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறது, ஃபோர்த்தாக பின் நம்பர் கொடுக்கணும், எல்லாமே டிரான்சாக்ஷன் இது எல்லாமே முடிஞ்சது ஃபைனலாக நமக்கு அமௌண்ட் வருது. இவ்வளோ தூரம் இந்த ஸ்டெப்ஸ் சொன்னோம் இல்லையா, இதுதான் இந்த மாதிரி செட் ஆஃப் ரியல் டைம் இன்ஃபர்மேஷனா சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா அதை நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக மெஷினுக்கு ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அப்போ சாஃப்ட்வேர் அப்படின்றது என்னன்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ப்ரோக்ராம்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வேறஸ் உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்படின்றது செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதே மாதிரி மெஷின் லெவல் லாங்குவேஜ் கோட். ஸோ இந்த இடத்துல மெஷின் லெவல் லாங்குவேஜ் கோடு என்ன எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு டெவலப்பர் மெஷின் லெவல் லாங்குவேஜ் கோடை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்க நார்மல் இங்கிலீஷ் தட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் அவங்க டைப் பண்ணுவாங்க. அதில் இருக்க போகிற ஒவ்வொரு டேர்ம்ஸுமே நார்மல் இங்கிலீஷ் டேர்ம்ஸாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறாங்க இல்லையா, ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் ஆனதும் அது உங்களுடைய மெஷின் அதை எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னா பைனரி வேல்யூஸாக தான் ரீட் பண்ணும், 0s and 1s இந்த மாதிரி தான் ரீட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு டெவலப்பர் தான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மெஷின் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா 0 1 00 1 அந்த மாதிரி ரேண்டமான பைனரி வேல்யூஸ் தட் இஸ் 0s and 1s தான் அந்த மெஷின் எடுத்துக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல ரெண்டு ப்ராசஸ் நடக்குதா. நம்மளுடைய கோடிங்கை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம், ஹை லெவல் லாங்குவேஜ்னு எடுத்துக்கலாம் அதை, நார்மல் இங்கிலீஷில் இருக்கிறது. ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜை ஒரு கம்ப்யூட்டரால் ரீட் பண்ண தெரியாது. ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு தேர்ட் பார்ட்டி ஹெல்ப் ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி தான் யாருன்னு கேட்டால் கம்பைலர். ஸோ இந்த கம்பைலருடைய ஒர்க் என்ன அப்படின்னா டெவலப்பர் டைப் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் கோடை மெஷினுக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது. தட் இஸ் மெஷினுக்கு புரியக்கூடிய ஒரே லாங்குவேஜ் பைனரி லாங்குவேஜ் மட்டும்தான், அதுதான் 0s and 1s அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நம்மளுடைய என்டையர் ப்ரோக்ராமையும் கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா 0s and 1s கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ அது வந்து சியாக இருக்கலாம், C++, ஜாவா இந்த மாதிரி எந்த லாங்குவேஜாக வேணா இருக்கலாம். C and C++ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அதை கம்பைல் பண்ணீங்க, தட் இஸ் சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த அளவுக்கு Alt F9 அப்படின்னு கொடுத்து கம்பைல் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் Alt F9 கொடுத்ததும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராமில் வந்து எரர்ஸ் இருந்ததுன்னா எரர்ஸ் சொல்லியிருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய ரன்னிங் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த கம்பைல் ஸ்டேஜுக்கு அப்புறமா C and C++ ப்ரோக்ராமிங்கில் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா எந்த ஃபோல்டரில் நீங்கள் C or C++ ப்ரோக்ராமை வச்சுருக்கீங்களோ அதே ஃபோல்டரில் உங்களுடைய C ப்ரோக்ராமிங் ஃபைல் நேம்லேயே ஆப்ஜெக்ட் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபைல் இதுவே ஜாவாவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பைனரி ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 0s and 1s தான் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்லாம் நமக்கு யார் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா கம்பைலர். ஸோ ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம லைவாக பார்க்க முடியாது, இது எல்லாமே இன்பில்ட் ப்ராசஸ். ஒன்ஸ் நம்ம கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நம்மளுடைய கோடை கம்பைலர் மெஷினுக்கு புரிகிற மாதிரி மெஷின் லெவல் லாங்குவேஜ் கோடை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் நான் ஏன் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் வீடியோ அப்படின்றது நான் பிகினர்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் இந்த வீடியோ சீரிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரீஸில் இதர் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் வேணால் தெரிஞ்சிருக்கலாம், கம்பைலர் பற்றின ஐடியாலாம் இருந்திருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோடக்டரி வீடியோவில் பேசிக்
இன்ட்ரடக்ஷன் டு இன்புட் அவுட்புட் சைக்கிள், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்ன, அல்காரிதம்லாம் என்னன்றது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ப்ரீஃபான ஒரு இன்ட்ரோ தான் நான் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ, இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அல்காரிதமை பற்றின எலாபரேட்டட் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அல்காரிதமை எப்படி நீங்கள் ஓனாக ரைட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.